என்னங்க என்னாச்சு? நெஞ்சு கறிக்குதுமா. இருங்க மருந்து தரேன். பரவாயில்ல. என்ன பாட்டு வாத்தியம்மா சௌக்கியமா? என்ன அடியாத்தி? ஐயா, மேட்டுப்பட்டிக்குன்னு ஒரு மரியாதை இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அது இந்த ஊர் ஜனங்க எல்லாத்துக்கும் தெரியும். பிறந்த குழந்தை மட்டும் இல்ல, பிறக்க போற குழந்தையும் அந்த மரியாதையை காப்பாத்திட்டு தான் பிறக்கும். ஆனா இந்த வள்ளியம்மா பெத்துக்கு போற குழந்தை அப்படி இல்ல. இதுக்குத்தான் நான் அன்னைக்கே சொன்னேன் இந்த பழனிசாமி கிட்ட, ஊரு பேர் தெரியாத ஒருத்தைய வீட்டுல கொண்டு வச்சுக்காத. நாளைக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அந்த கெட்ட பேரு உனக்கு மட்டும் இல்ல இந்த ஊருக்கே வரும்னு. கேட்டாப்பலையா? என்ன நாட்டாம திருப்பி திருப்பி வெந்த சோறைய வேக வச்சுக்கிட்டு இருக்கீங்க? அதான் குறைஞ்சு கஞ்சி ஆயிருச்சே. இவ யாரு கூடவே சேர்ந்து கூட்டாஞ்சோறு ஆக்கியிருக்கா. அது யாருன்னு சொல்லுங்க. பாருமா, நீ யாரால கெட்டு போயிட்டேன்னு உண்மையை சொல்லு. ஊர் வழக்கப்படி அவனுக்கே கட்டி வச்சிடும். அந்த பொண்ணை சத்தியக்கலை மேல நிக்க சொல்லுங்க. உண்மை தானா வெளிவந்துரும். காலத்தை கிடத்தாம சீக்கிரம் யாருன்னு சொல்லுமா. வயிற்றுல இருக்க குழந்தைக்கு அப்பே பைத்தியமா? எவன் உன்னை கெடுத்தவன்னு சொல்லு, அவனையே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னா ஒரு பைத்தியத்தை காட்டுறிய. ஐயோ, எனக்கே பைத்தியம் பிடிச்சிரும் போல இருக்க. நாலு வருஷமா வள்ளியம்மை பத்தி நம்மளுக்கு எல்லாம் நல்லா தெரியும். ஊருக்குள்ள யாரு இவளை பத்தி ஒரு வார்த்தை கூட இது வரைக்கும் தப்பா பேசுனது இல்ல. என்னமோ இப்ப ஒரு அசம்பாவியம் நடந்து போச்சு. வாயும் வயிறுமா இருக்கிற இந்த பொண்ணை ஊரை விட்டு அனுப்புனா நம்மளுக்கு தான் அசிங்கம். அதனால ஊர் எல்லையில கல்ட்டுமேட்டு பக்கத்துல எனக்கு ஒரு 5 ஏக்கர் நிலம் இருக்கு. அது ஒரு குடிசையை போட்டு இவங்க அங்கே இருக்கட்டும். ஐயோ, 5 ஏக்கர் நிலம் இனாமாவா? இந்த காலத்துல உழுகிறவனுக்கு தான் நிலம் சொந்தம்னு சொல்லுவாங்க. உழுகாமலே அது சரி, உங்க நிலம் உங்க இஷ்டம். நான் சொன்ன இந்த தீர்ப்பை நீங்க எல்லாம் ஏத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன். சந்தோஷம். வள்ளியம்மே வாங்க.
என்ன மன்னிச்சிட்டு வள்ளியம்மை. என்னங்க இது? நீங்க போய் தப்பு இல்ல வள்ளியம்மை. உன் வயித்துல வளர்ற குழந்தைக்கு நான் தான் தகப்பங்கிற உண்மையை ஊர் பஞ்சாயத்து முன்னாடி சொல்ல முடியாத கோழை ஆயிட்டு. என் மனைவிக்கு கட்டின தாலியோட கௌரவத்தை காப்பாத்துவனா, உன் வயித்துல வளர்ற குழந்தையோட அவமானத்தை போக்குவனா? குற்றவாளியா கூனி குறுகி நிக்க வேண்டியவன் தீர்ப்பு சொல்ல நீதிபதியா உட்கார்ந்துட்டேன். உண்மையை சொல்லி என்னை காட்டி கொடுக்க வேண்டிய நேரத்துல அதை முழுசா மூடி மறைச்சு என் மனசுல வசந்து நின்னுட்டம்மா. என்னங்க இது? பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் பேசுறீங்க. எங்கிருந்தோ அனாதையா வந்த என்னையும் மதிச்சு உங்க வீட்டுல இடமும் தந்து இப்போ உங்க வாரிசு மூலமா என் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமும் கொடுத்திருக்கிறீங்க. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் என்னால உங்களுக்கோ உங்க குடும்பத்துக்கோ எந்த கௌரவ குறைச்சலும் வராது. இது உங்க குழந்தை மேல சத்தியம். 25 வருஷமா தான் செஞ்சு கொடுத்த சத்தியத்தை வள்ளியம்மா காப்பாத்திட்டா. இன்னைக்கு கூட நான் அவளை மனைவியை ஏத்துக்கலன்னா என்ன மாதிரி பாவம் எவனுமே இருக்க மாட்டான். இப்ப புரியுதா? வள்ளியம்மையே என் மனைவிதான், சின்னதுரையே என் மகன் தான். இத்தனை வருஷமா எங்க அம்மாவை விதவையா வாழ வச்சது இல்லாம என்னோட பைத்தியக்காரனோட பையன் இந்த ஊரே பேச வச்சிட்டியே. உன்ன மாதிரி ஆளுங்களை வெட்டி போதைச்சாலும் என் மனசு ஆறாது. சின்னதரே, யார பார்த்து என்னடா பேசுறேன்? தாலி கட்டுறதும் மனைவியா ஏத்துக்கிறதும் நானும் அவரும் சம்பந்தப்பட்ட விஷயம். அன்னைக்கு தன்னந்தனியா அனாதையா தெரிஞ்சுக்கிட்டு இருந்த எனக்கு ஆதரவு கொடுத்தது இவர் ஒருத்தர் தாண்டா. கொலை பண்றான கொலை. டேய், இவர் இல்லன்னா நீயே இல்லடா. தெய்வனே, என்ன காரியம் பண்ண பார்த்தேன்? நீங்கம்மா தற்கொலை பண்ணிக்கணும். வா. அத்தை, என்ன அத்தை அவசரப்பட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டீங்க? தெய்வானே, என்ன மன்னிச்சிடு தெய்வானே. கட்டின புருஷன் எனக்கு துரோகம் பண்ண மாட்டாருன்னு இத்தனை வருஷமா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த நம்பிக்கையில மண்ணள்ளி போட்டு நம்ம குடும்ப கௌரவத்தை மேல தாளத்தோட காத்துல பறக்க விட்டாரு உங்க அப்பா. இன்னும் நான் எதுக்காக உயிரோட இருக்கணும்? தற்கொலை பண்ணிக்க அளவுக்கு நீ என்னமா தப்புண்ண? செஞ்ச தப்புக்கு பரிகாரம் என்ன? அதனை தப்பா எடுத்துக்கிட்டியம்மா. தெய்வானே, ஒண்ணு மட்டும் நினைச்சு பாரு. நீ விரும்பின வாழ்க்கை அமையலங்கிறதுக்காக என்ன உதாசீனப்படுத்தாம அமைஞ்ச வாழ்க்கை விரும்பிருந்தீன்னா இவ்வளவு சீக்கிரம் வந்திருக்குமா? உடம்புக்கு முடியாம நான் சுருண்டு கிடந்தப்ப மனசுடைஞ்சு தவிச்சப்பெல்லாம் எனக்கு ஆறுதல் சொன்னவ வள்ளியம்மை. ஆமா, 1000 ஆசைங்க மனசுல இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷனோட வாழ்க்கையில ஐக்கியமாவறவங்க தான் பொம்பளைங்க. நான் தெரியாம தான் கேக்குறேன். இஷ்டப்பட்ட வாழ்க்கை அமையலைங்கிறதுக்காக உங்கள மாதிரி அத்தையுமா இன்னொரு வாழ்க்கை அமைச்சுக்கிட்டாங்க. மீனாட்சி, பெத்த மகளுக்கு மேலா என் மேல பாசம் வச்சிருக்கியே, நீ கூடவா என்ன புரிஞ்சுக்கல? நான் செஞ்சது சரின்னு சொல்லலையேம்மா. அது சரி, எப்போ ஒத்துக்கிட்டீங்க? இத்தனை வருஷம் கழிச்சு. அதுவும் எங்களுக்கு தெரிஞ்சதுனால ஒத்துக்கிட்டீங்க. தெரியாம எத்தனை பண்ணிருக்கீங்களோ. உங்க அப்பாவை பத்தி அவ்வளவு கேவலமாக நினைக்கிறேன். வேலைக்காரியை கட்டிக்கிட்டா
நம்ம பரம்பரை கௌரவம் பாழா போயிடுமென்னு அன்னைக்கு நான் பயந்தேன். இந்த பரம்பரை கௌரவம் இதுக்கப்புறமா சந்தி சிரிக்காம இருக்கணும்னா அந்த வேலைக்காரி உறவை இன்னையோட விட்டுருங்க. என்னப்பா பேசாம இருக்கே? ஏமாத்தினவங்க எதை வேணாலும் பேசலாம், ஏமாந்தவங்க எதை பேசுறது? சின்னதர. ஆமாமா, ஒரு குடும்பத்துல அண்ணன் தம்பியா ஏமாத்துறான், தம்பி அண்ணனை ஏமாத்துறான், தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டிய புருஷன் ஏமாத்துறான். அவ்வளவு ஏன், பொண்டாட்டியே புருஷனை ஏமாத்துறான். ஆனா பெத்த தாயே தம் புள்ளைய ஏமாத்துற கதை என் வாழ்க்கையில தான் நடந்திருக்கு. அம்மா, உனக்கு நினைவு இருக்கா? நான் சின்ன பிள்ளையா இருக்கப்போ உன் மடியில தான் தலை வச்சு படுப்பேன். எத்தனை தடவை நான் தூக்கத்திலிருந்து எழுந்து அம்மா அப்பா எங்க, அப்பா பேர் என்னன்னு கேட்டிருக்கேன். நீ சொல்லல. எவ்வளவு கல்லஞ்ச காரியமா நீ. உன் புருஷன் கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக இத்தனை வருஷமா நீ உண்மையை மறைச்ச. ஆனா என் கௌரவத்தை பத்தி ஒரு நாள் ஒரு வினாடி யோசிச்சிருக்கியா? இந்த ஊர்ல சின்ன பசங்க இருந்த பெரியவங்க வரைக்கும் என்ன ஒரு பைத்தியக்கார பையன் சொன்னாங்க. அப்போ கூட நான் இவ்வளவு வேதனைப்பட்டதில்லை. ஆனா நீ என்கிட்ட உண்மையை மறைச்சி உண்மையில இன்னைக்குதான் என்ன பைத்தியக்காரனாக்கிட்ட. என்ன மன்னிச்சிடப்பா, என்ன மன்னிச்சிடு. இருந்தாலும் ஒரு விதத்தில் எனக்கு சந்தோஷம்தான். உன்னை சுமங்கலிய பாக்குறேன் தான். ஏன்டா ரெக்கார்ட் நக்கற? எனக்கு பிடிச்ச பாட்டுனே. உனக்கு பிடிச்ச பாட்டுனா ஜனங்களுக்கு பிடிக்க வேண்டாமா? எல்லாருக்கும் பிடிக்கும்னே. இப்போ உனக்கு இந்த ரெக்கார்ட போடணும். போட்டு தொலை. நான் ரெக்கார்ட போடுறேன். டேய், இந்த பாட்டு எதுக்குடா போட்டு நீ? அண்ணே, நல்ல பாட்டுனே. டேய், எடுடா. அண்ணே, அருமையான பாட்டுனே. டேய், சொன்னா கேளுடா. அண்ணே, சிலுக்கு பாட்டுனே, நல்லா இருக்கும். ஐயோ, அந்த பாட்டு எடுடா. சொன்னா கேளுங்க அண்ணே. அட, சொன்னா கேளுடா. ரசிப்பே தெரியல. வாங்க. டேய், எடுடா. வாங்க. மகளானே, எடுடா. வாங்க அண்ணா. எடுடா அத. சீக்கிரம் வாங்க. பாசிக்கு போறவங்க என்ன வம்பல மாட்டி விட்டுட்டாங்க. ஐயோ. ஏன்டா இந்த ரெக்கார்ட போட்ட? அண்ணே, நல்ல இருக்காட்டுனே. என்ன நல்ல ரெக்கார்டு? உன்னை இதை நான் போட வேணும்னு சொல்லிருக்கேன்ல. அண்ணி கூட ரசிச்சாங்கண்ணே. என்னத்த அண்ணி ரசிச்சாங்க? அண்ணி ரசிச்சாங்க. இனிமே நீ போட்ட அண்ணே, ரெண்டே வரி எனக்கு பிடிச்சுனே. ப்ளீஸ், ஒன்ஸ் மோர் அண்ணே. அடே வேணாம்டா. நான் சொன்னா சொன்னா கேளுடா. அண்ணே, அட ஏடா ஆளை போட்டுங்க அண்ணே. சொன்னா அட கேளுங்க. வேணாம்டா. அண்ணே, அடே அடே சொன்னா கேளுடா. நான் சொல்றேன் கேளுங்க அண்ணே. ஐயோ ஐயோ சொன்னா போங்கண்ணே. கேளு. அட வாங்க. போங்கண்ணே. சொன்னா கேளுடா. அட ஏடா. ஐயோ மறுபடியும் மாட்டி விட்டானே. அம்மா. முக்கியம் உள்ள வாங்கண்ணா. அம்மா, கண்ணு பொறி பறக்குதுடா. எவனுக்கு வேணும் இந்த பொழப்பு? சாமி, அதை எடுத்துடுறா. அண்ணே, இன்னும் முடியல அண்ணே. அண்ணே, சொன்னா கேளுங்க அண்ணே. நீ சொன்னா கேளுடா. எடுத்துடுறா. முடியாதுண்ணே. டேய், முடியலடா. முடியாதுண்ணே. அட என்னால முடியம்மா. வந்துட்டாடா. ஐயோ, நான் எந்த பக்கம் போறேன்? என்னங்க அண்ணன் இப்படி ஓடுறாரு? என்னங்க கிணத்துல ஒரு 10 வாடி தண்ணி எடுத்து கொடுக்க முடியல? இவரெல்லாம் ஒரு ஆம்பளை. கிணறு ரொம்ப ஆழமா இருக்குமோ, அதான் பயந்து ஓடுறாரு. வள்ளியம்மே,
எடுத்துக்கிட்டு வா. அம்மா, நல்லா அறியா. ஏன்பா, வீடு தேடி வந்த உங்க அப்பாவை வாங்கான்னு கூப்பிடுது இல்லையா? வாங்கான்னு கூப்பிடுறதுக்கு அவர் நம்ம வீட்டுக்கு வரலையே, அவர் வீட்டுக்கு இல்ல வந்தாரு. என்னப்பா அது ஸ்டாம்ப் பேப்பர்லாம்? சொல்லுங்க சார். அது வேற ஒண்ணும் இல்லைங்க. நம்ம சொத்து எங்கேயும் சிதறி போகாம பத்திரமா இருக்கணும்னு தம்பி நினைக்குது. அதுதான் பத்திரம். நான் வக்கீல். உயிர் எழுத அளவுக்கு இப்ப என்னப்பா அவசரம்? இன்னொரு தப்பு எங்க அப்பா பண்ண மாட்டாருங்கிறது என்ன நிச்சயம்? அதனாலதான். என்னப்பா சொல்ற நீ? சொல்றதுக்கு என்னங்க இருக்கு? உங்களுக்கு ரெண்டாவது ஒரு குடும்பம் இருக்கிற விஷயம் இப்பதான் ஊரறிய தெரிஞ்சிருக்கு. சொந்தம்னு ஆனவங்க நாளைக்கு சொத்து பத்துன்னு வந்து நிக்க கூடாது பாருங்க. அதுக்கு தான் இந்த முன்னேற்பாடு. ஓ, பாதியில வந்த சொந்தத்துக்கு பாதி சொத்தை எங்க எழுதி வச்சிடணும்னு பயப்படுறீங்களா? இது நான் சுயமா சம்பாதிச்ச சொத்து. எப்போ எப்படி யாருக்கு எழுதி வைக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். அதுக்கு இப்ப அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அவசியம் மட்டும் இல்ல, அவசரமாவும் இந்த உயில் எழுதித்தான் ஆகணும். என்னைக்கு இருந்தாலும் இந்த சொத்து சுகமும் என் மகனுக்கு தான் சொந்தம்னு ஆனதுக்கு அப்புறம் இன்னைக்கே உயில் எழுதி வச்சா நீங்க என்ன குறைஞ்சா போயிடுவீங்க? என்ன தெய்வானே, உன் மகன் தான் அறிவிடத்தனமா பேசுறானா நீமா? எப்படி எப்படி? சிவா என் மகன், அப்ப சின்னதர உங்க மகனா? பாத்தியாடா சிவா, இப்போது புரியுதா உன் பேர்ல ஏன் உயில் எழுதி வைக்க மாட்டேங்கிறாருன்னு? எல்லா சொத்தும் அங்கேதான் போகுதுன்னு நிச்சயமே ஆயிடுச்சு. அட விடுமா, வக்கீல வச்சு முறையா உயில் எழுதணும்னு நினைச்சோம். இனிமே வக்கீலோட சொல்ல வேண்டியதுதான். என்னடா சொன்ன? எனக்கு வக்கீலோட சொல்றியா? மாமா, என் முன்னாடி என் புருஷனை கை நீட்டி அடிக்கிறீங்களே, உங்களுக்கு என்ன அறிவு மங்கியா போச்சு? ஏம்மா, நீ கூட உன் புருஷன் தான் சப்போர்ட் பண்றியா? எல்லாரும் ஒண்ணா சேர்ந்துட்டீங்க, நான் தான் தனியாடாயிட்டு. மாமா, என்ன மன்னிச்சிருங்க மாமா. நீ ஏம்மா அழற? என்னால தானே மாமா நம்ம குடும்பத்துல இப்படி ஒரு பிரச்சனையா வந்துச்சு. 20 வருஷமா சுமந்துட்டு இருந்த சுமைய உனக்காகத்தான் இறக்கியே வச்சேன். என்ன மாமா சொல்றீங்க? சின்னத்துறை மகன்தான் வெளிப்படையா சொல்ல முடியாம இவ்வளவு நாள் நான் தவிச்சிட்டு இருந்தாலும் உன்னை அவனுக்கு தான் கட்டி வைக்கணும்னு நான் மானசீகமா ஆசைப்பட்டேன். தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்க 2 பேரும் ஒருத்தர் விரும்பி இருக்கீங்க. உங்க கல்யாணம் நடக்கிறதுல இப்ப சிக்கல் இருந்தாலும் அவன் உனக்கு தாங்கிறது ஆண்டவன் போட்ட முடிச்சு. அதை மாத்த யாராலே முடியாது. சந்தோஷமா
சின்னதுரை. நீ இங்க வந்த? உங்களை எங்கெல்லாம் தேடுறது? ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். முக்கியமான விஷயமா? என்னது? ரொம்ப சிரிக்காத, விஷயத்த சொல்லு. நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஐயோ பாவம், பண்ணிக்கிட்டு போ. ஓய், மாப்பிள்ளை யார் தெரியுமா? தெரியும், எவனாவது ஒருத்தன் இழிச்சவானா இருப்பான். ஆமாமா, அந்த இழிச்சவாய நீங்க தானே மாமா சொல்லிட்டாரு. அவர்தான் சொல்லிட்டாருல்ல, அப்புறம் எதுக்கு தள்ளி நிக்கிற? கொஞ்சம் நெருங்குறது. நெருங்குறதா? ஐயோ எனக்கு வெக்கமா இருக்குங்க. நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன்ல, அப்புறம் எதுக்கு வெக்கம்? அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். இப்ப தொடாதீங்க, கையெடுங்க. விடுங்கண்ணா. தொட்டதுனால தோஷமில்ல, கைப்பட்டதுனால பாவமில்ல. தொட்டதுனால தோஷமில்ல, கைப்பட்டதுனால பாவமில்ல. தொட்டதுனால தோஷமில்ல, கைப்பட்டதுனால பாவமில்ல. முடிச்சு போட்டு தொட்டகாரம் மாறி போச்சு, ஆசம் மனசு இருக்கு, அக்கம் பக்கம் யாரும் இல்லை. அவ பொண்ணு இந்த குட்டி, ஆனாலும் ரொம்ப சுட்டி தான், புது மஞ்ச கட்டி. என்னடி செல்ல குட்டி, நீ தாண்டி வெள்ள கட்டி, அம்மாடி மாட்டிக்கிட்டியே என் நெஞ்ச தொட்டு. பொள்ளாச்சி கோயிலில் வச்சு பூமாலையும் போட்டு பொண்டாட்டி ஆக்கிக் கொள்வேனே, பொந்தாலியும் கட்டி. தொட்டதுனால தோஷமில்ல, கைப்பட்டதுனால பாவமில்ல. செந்தாழம் பூ மூடிச்சு, செந்தூர பொட்டும் வச்சு, கண்டாங்கி சேல கட்டினா என் காதல் கிளியே. வாய்க்கா வரப்புக்குள்ள, வாழமர தொப்புக்குள்ள, சந்தோஷ பாட்டு பாடவா என் சின்ன குயிலே. பூ போல ஒன்னு நினைச்சு ஒரு முத்தம் தந்து கேட்டேனே ஒண்ணு தனியா, அதை தந்து புட்டா ராவோடு பகலாக ராஜாங்கம் பண்ணலாமே.
தொட்டதுனால தோஷமில்ல, கைப்பட்டதுனால பாவமில்ல. தொட்டதுனால தோஷமில்ல, கைப்பட்டதுனால பாவமில்ல. தொட்டதுனால தோஷமில்ல, கைப்பட்டதுனால பாவமில்ல. மாமா உங்களுக்கு மாமா என்னமா தெரியலம்மா, இன்னைக்கு நெஞ்சு வலி ஜாஸ்தியா இருக்கு. அத்தை என்ன மாமா சொல்லுங்க. உங்ககிட்ட கொஞ்சம் கொஞ்சம் மனம் விட்டு பேசணுமா? மடி, இந்த வீட்டுல நான் செல்ல காசா போயிட்டம்மா. உன் பெரியத்தை கோபக்காரி, உன் புருஷனோ ரோஷக்காரன், உன் சின்னத்தை ஒரு அப்பாவி, சின்னத்தோட நியாயஸ்த. இந்த ரெண்டு குடும்பமும் ரெண்டு துருவமா இருக்கு. நடுவுல நான் தூணா நிக்கிறேன். இந்த தூண் துருப்பிடிச்சு சாயறதுக்குள்ள இவங்களெல்லாம் ஒண்ணு சேர்க்கணுங்கிற ஆசை வேறவே மாமா. நிச்சயமா உங்க ஆசை நிறைவேறும். சத்தியம் மாமா. இல்லம்மா, செஞ்ச பாவத்தை சொன்னேன், பாரம் இறங்கும்னு. பாரமும் இறங்குல, பிராயச்சித்தமும் கிடைக்கல. நீங்க கவலைப்படாதீங்க மாமா, அந்த பாரத்தை இனி நான் சுமக்கிறேன். அம்மா, மாமா, இந்த வீட்டுக்கு நீ மருமகளா வரல, மகளா வந்தேன்னு நீங்க அடிக்கடி சொல்லுவீங்களே, அந்த மகளா இருந்து உங்க ஆசையை நான் நிறைவேற்றிக்கிறேன் மாமா. நீ என் மக இல்லம்மா, என் தாய். மாமா மாமா மாமா, அத்தை என்னங்க? அம்மா, 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 என்ன பெருசு நேரம் ஆகிட்டே இருக்கு, அதான் சொந்த பந்தங்கள்லாம் வந்துட்டாங்கல்ல, ஆக வேண்டியதை கவனிக்க வேண்டியதானே? சாஸ்திரப்படி கொல்லி போடணும்னா தாய்க்கு தலைமகனும் தகப்பனுக்கு இளைய மகன் தான் கொல்லி போடணும். அதான் இளைய மகன் வந்துட்டாங்க, சட்டப்புட்டு பெருசா அடக்கம் பண்ற வழியை பாருங்க. இது பாருங்க, இந்த குடும்பத்துக்கு ஒரே வாரிசு என் புள்ள சிவாதான். கண்டவன் எல்லாம் கொல்லி போடுறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். எப்படி சொல்லலாம்? சின்னத்துறையும் மிராசுக்கு பிறந்தவன் தானா? வாஸ்தவன்னா ஊரறிய தாலி கட்டியா பையனை பத்தாரு, கள்ள பொண்டாட்டிக்கு பத்த பையன் தானையா. அவன்லாம் சாஸ்திரப்படி கொல்லி வைக்க முடியாது.
ஏன் எல்லாரும் பேசாம இருக்கிறீங்க? உங்க முன்னாடிதான் அவர் எங்க அம்மாவை மனைவியை ஏத்துக்கிட்டாரு. என்னைக்கு அவர் எங்க அம்மா கழுத தாலி கட்டினாரோ அன்னைக்கு உங்களுக்கு தெரியும் நானும் ஒரு மகன் தான். அவருக்கு கொல்லி போடுற உரிமை எனக்கு இருக்கு. அவன் ஆரம்பிச்சுட்டான். பாருங்க, அவர் இருந்தப்போ அவருக்கு மகனா சந்தோஷமா என்னால வாழ முடியல. இப்போது அப்பாவுக்கு கொல்லி போடுற பாக்கியத்தை எனக்கு கொடுங்க. வெப்பாட்டிக்கு மகனா பிறந்தவனே என் தம்பியை ஏத்து. கையடா, நீங்க 2 பேரும் ஒரே தாய் வயித்துல பிறக்கலனாலும் அவரும் அண்ணன் தாண்டா. சின்னதர கௌரவமான ஒருத்தருக்கு பிறந்துட்டு நீ இந்த நேரத்துல இப்படி உணர்ச்சி வசப்படலாமா? அம்மாவும் பிள்ளையுமா சேர்ந்து நடிக்கிறீங்களா? சொத்துக்கு ஆசைப்பட்டு தானே சாவு வீட்டை சண்டை வீட மாத்திட்டு இருக்கீங்க. எல்லாம் இந்த மனுஷனால வந்த வேணா. ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? 20 வருஷமா இந்த சொத்தை நம்பியா நாங்க வாழ்ந்துட்டு இருந்தோம். கொஞ்சம் கூட இதயமே இல்லாம இப்படி எங்களை அவமானப்படுத்திட்டு இருக்கீங்களே. இந்த சொத்துக்காக தான் நாங்க கொல்லி போட வந்தோம் நீங்க நினைச்சீங்கன்னா அந்த கொள்ளையை நீங்களே போடுங்க. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்க அம்மாவை ஒப்பாட்டின்னு நான் குக்குசாமி சொன்னீங்களே, அந்த ஒரு வார்த்தையில அப்பா எரிஞ்சிட்டாரு. இனி தனியா கொள்ளி வைக்க தேவையில்லை. மா போலாம். மீனாட்சி, என்னாச்சு உனக்கு? ஏன் மாதிரியா இருக்க? ஒண்ணு இல்ல. எதையோ என்கிட்ட நீ மறைக்கிற. இல்ல ஒண்ணு இல்ல. பாரு, எதுவா இருந்தாலும் என்கிட்ட நீ தாராளமா சொல்லலாம். நான் சொன்ன தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களா? தப்பா நினைச்சுக்க மாட்டேன். நிஜமா? நிஜமா. கல்யாணம் ஆகி நம்ம 2 பேரும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கோம். காதலிச்சும் சேர முடியாம இருக்கிற அவட மனசு எவ்வளவு வேதனைப்பட்டு இருக்கோம். இந்த பாருங்க, அவங்கள பிரிக்கிற பாவம் உங்களுக்கு வேண்டாங்க. அப்பாவோட ஆசையை நிறைவேற்றி வைங்க எனக்காக. உலகத்தை விட்டு போன அப்பாவோட ஆசையை நிறைவேற்றி வைக்க ஆசைப்பட்ட நீங்க இந்த வீட்டை விட்டே போக வேண்டியிருக்கும். ஜாக்கிரதை. என்னப்பா? என்ன மணி வர சத்துணவே போட மாட்டேங்கிற? அதான் ஸ்கூல்ல போடுறாங்களேப்பா. அது இல்லம்மா, உடம்பெல்லாம் எப்படி எழுச்சு போயிருக்கு பாரு. நாளைக்காவது கோழி குழம்புண்டா? நாளைக்கு சனிக்கிழமை, கோழி எல்லாம் சாப்பிடக்கூடாது. அவங்க வந்தாளா? யாருன்னு கேளுப்பா. வேற யாரு? என் பொஞ்சாதி தான். அவங்கள தேடி இங்க வந்திருக்கா போலனா 2 பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? புருஷன் முன்னாடிக்குள்ள 1000 விஷயம் இருக்கும். அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அவ வந்தா கேட்டேன். இங்க வரலன்னு சொல்லுப்பா. ஏன்பா, அண்ணி கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க போல இருக்கு. அதான் அண்ணன் தேடி வந்திருக்காரு. ஏதோ விவகாரம்னு நினைக்கிறேன். என்ன ஏதுன்னு கொஞ்சம் போய் பாருப்பா. அட நீ ஒண்ணுமா, அவங்க 2 பேர் பத்தி எனக்கு நல்லா தெரியும். அண்ணி தப்பு பண்ணிருந்தாலும் அண்ணன் அடிச்சிருக்க மாட்டாரு. அப்படியே அண்ணன் அடிச்சிருந்தாலும் அண்ணி வீட்டை விட்டு மட்டும் வெளியே போயிருக்க மாட்டாங்க.